அல்-பக்ரா வசனம் 4. நபியே, அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் உமக்கு முன்னர் அருளப்பெற்றவைகளான வேதங்களையும் நம்புவார்கள், மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள். இறை அச்சமுடையோரின் மேலும் சில பண்புகளை இவ்வசனம் விவரிக்கிறது. இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்றுள்ள குர்ஆன் எனும் இந்த வேதத்தையும் முந்தைய இறை தூதர்களுக்கு அருளப்பெற்ற வேதங்களையும் உண்மை என அவர்கள் நம்புவார்கள். இறப்புக்கு பின்னுள்ள மறுமை வாழ்க்கை உண்மை எனவும் அவர்கள் நம்புவார்கள். அதாவது, நபியே, அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைத்துள்ள வேதத்தையும் உங்களுக்கு முன் வந்த இறை தூதர்களுக்கு கிடைத்த வேதங்களையும் அவர்கள் உண்மை என ஏற்பார்கள். இறை தூதர்களிடையே பாகுபாடு காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு இறைவன் வழங்கியவற்றை மறுக்க மாட்டார்கள். மறுமையை, அதாவது இறப்புக்கு பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதையும் உலக அழிவையும் சொர்க்கம், நரகம், விசாரணை, தராசு ஆகியவற்றையும் நம்புவார்கள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். மறுமை என்பதை குறிக்க ஆஹிரா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு பிந்தியது என்று பொருள். இம்மைக்கு பிறகே மறுமை வருவதால் அதற்கு இப்பெயர் வரலாயிற்று. இந்த வசனத்திலும் இதற்கு முந்தைய வசனத்திலும் குறிப்பிடப்பெற்றுள்ளவர்கள் ஒரே இனத்தாரா அல்லது வெவ்வேறு இனத்தாரா என்பதில் விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. அவர்களுடைய கருத்துக்களை மூவகைப்படுத்தி இப்னு ஜரீர் அவர்கள் பின்வருமாறு விளக்கமளிக்கிறார்கள். 1. இரு வசனங்களுமே ஒரே பிரிவினரைத்தான் குறிப்பிடுகின்றன. முதலில் இணை வைப்பாளர்களாக இருந்து பின்னர் இறை நம்பிக்கை கொண்ட அரபுகள் ஆனாலும், முதலில் வேதக்காரர்களாக இருந்து பின்னர் இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஆனாலும் பொதுவாக எல்லா இறை நம்பிக்கையாளர்களையும் குறிக்கும். 2. முதலில் வேதக்காரர்களாக இருந்து பின்னர் இஸ்லாத்தை தழுவிய இறை நம்பிக்கையாளர்கள் மட்டுமே இரு வசனங்களிலும் குறிப்பிடப்படுகின்றன. இவ்விரு கருத்துக்களின்படியும் இரு வசனங்களும் ஒரே பிரிவினரை குறிப்பிடுவதாக அமைவதால் இரு வசனங்களுக்கிடையே இடம்பெற்றுள்ள இணை இடைச்சொல்லான வாவ் என்னும் சொல் இங்கே வேறுபாட்டை குறிக்காது. மாறாக ஒரே பிரிவினரின் பண்புகளில் ஒன்றை மற்றொன்றுடன் இணைப்பதையே இது குறிக்கும். எடுத்துக்காட்டாக, நபியே, உயர்ந்தவனான உம் இறைவனின் நாமத்தை துதிப்பீராக. அவனே அனைத்தையும் படைத்து சீராக்கினான். அவனே நெறிமுறைகளை வகுத்து வழிகாட்டினான் என்னும் வசனங்களையும் கூறலாம். இவ்வசனங்களின் இடையே இடம்பெற்றுள்ள இணை இடைச்சொற்கள் வாவ் மற்றும் ஃப அல்லாஹ் என்ற ஒருவனின் பண்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுவதை காட்டவே வந்துள்ளன. அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என தொடங்கும் 3ஆம் வசனம் முதலில் இணை வைப்போராக இருந்து பின்னர் இறை நம்பிக்கை கொண்ட அரபுகளையும் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் உமக்கு முன்னர் அருளப்பெற்றவற்றையும் நம்புவார்கள் என தொடங்கும் 4ஆம் வசனம் முதலில் வேதக்காரர்களாக இருந்து பின்னர் இஸ்லாத்தை தழுவிய இறை நம்பிக்கையாளர்களையும் சுட்டும். இக்கருத்தையே இப்னு ஜரீர் அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். இந்த 3ஆம் கருத்தே பொருத்தமானது என்பதற்கு பின்வரும் வசனங்களையும் நபி மொழிகளையும் சான்றாக அவர்கள் காட்டுகின்றனர். அல்லாஹ்வின் மீதும் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் அவர்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியோர் வேதக்காரர்களில் உள்ளனர். இதற்கு முன் யாருக்கு நாம் வேதத்தை வழங்கியுள்ளோமோ அவர்களும் இவ்வேதத்தை நம்புகிறார்கள். அவர்களுக்கு இது ஓதி காட்டப்பட்டால் நாங்கள் இதை நம்புகிறோம், நிச்சயமாக இது எங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையாகும், இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேர் தங்களின் நற்செயல்களுக்காக 2 தடவை பிரதிபலன் வழங்கப்பெறுவர். ஒருவர் தம்முடைய நபியை நம்பிக்கை கொண்டதுடன் என்னையும் நம்பிக்கை கொள்கிற வேதக்காரர். மற்றொருவர் தம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் எசமானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்றுகிற அடிமை. இன்னொருவர் தம் அடிமை பெண்ணுக்கு நல்லொழுக்கம் போதித்து பின்னர் விடுதலை செய்து அவளையே திருமணம் செய்து கொள்பவர். இக்கருத்துக்களிலெல்லாம் முஜாஹித் அவர்களது கருத்தே தெளிவானது. அவர்கள் கூறினார்கள், அல்-பக்ரா அத்தியாயத்தின் ஆரம்ப 4 வசனங்கள் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை குறித்தும் அடுத்த 2 வசனங்கள் இறை மறுப்பாளர்களின் பண்புகள் குறித்தும் அடுத்த 13 வசனங்கள் நயவஞ்சகர்களின் பண்புகள் குறித்தும் பேசுகின்றன. ஆகவே ஆரம்ப 4 வசனங்கள் அந்த தன்மை உள்ள எல்லா இறை நம்பிக்கையாளர்களுக்கும் பொருந்தும். அரபியர்
அரபி அல்லாதோர், வேதக்காரர்கள், மனிதர்கள் மற்றும் ஜின்கள் என அனைவரும் இதில் அடங்குவர். இவ்வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்புகளில் ஒன்று இருந்து மற்றொன்று இல்லாமல் இருப்பது சரியாகாது. ஒன்றுக்கொன்று அவசியமான நிபந்தனையான பண்புகளாகும் இவை. மறைவானவற்றை நம்புதல், இறுதி தூதர் கொண்டு வந்த உண்மைகளையும் முந்தைய தூதர்கள் சொன்ன உண்மைகளையும் நம்புதல், மறுமையை உறுதியோடு ஏற்றல் ஆகிய இந்த அம்சங்களில் ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்க இயலாது. இதை பின்வரும் வசனங்களில் ஒரு கட்டளையாகவே அல்லாஹ் வெளியிடுகின்றான். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவன் தன்னுடைய இந்த தூதருக்கு அருளியுள்ள வேதத்தையும் இதற்கு முன்னர் அவன் அருளிய வேதங்களையும் நம்புங்கள். எங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் உங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தையும் நாங்கள் நம்புகிறோம். மேலும் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே என்று கூறுங்கள். அத்துடன் அனைத்து இறை நம்பிக்கையாளர்களின் நிலையும் இவ்வாறே இருக்கும் என்றும் பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இறை தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே இறை நம்பிக்கையாளர்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். இறை தூதர்களில் யாரையும் நாங்கள் வேறுபடுத்தி வித்தியாசம் பாராட்ட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள்.